வணக்கம். மின்னோட்டத்தை அளவிட உதவும் நகரும் சுருள் கால்வனோமீட்டர் பற்றி இன்று காண்போம். ஒரு காந்த புலத்தில் மின்னோட்டம் பாயும் கம்பிச் சுருள் வைக்கப்பட்டால் அது ஒரு திருப்பு விசையை உணரும். இந்த தத்துவத்தை நாம் விரிவாக பார்ப்போம். சாதாரண தட்டையான காந்த துருவங்களுக்கு இடையில் சுருள் சுழலும் போது காந்த புலத்திற்கும் சுருளுக்கும் இடையிலான கோணம் மாறிக்கொண்டே இருக்கும். இதனால் திருப்பு விசை சீராக இருக்காது. இதை சரிசெய்யவே நாம் ஆர காந்தப்புலத்தை பயன்படுத்துகிறோம். இந்த அமைப்பின் சிறப்பம்சம் என்னவென்றால், சுருள் எந்த நிலையில் இருந்தாலும் அதன் தளம் எப்போதும் காந்தப்புலக் கோடுகளுக்கு இணையாகவே இருக்கும். அதாவது, காந்தப்புலத்திற்கும் சுருளின் செங்குத்து கோட்டிற்கும் இடையிலான கோணம் எப்போதும் 90 டிகிரியாக இருக்கும். இங்கே தீட்டா 90 டிகிரி என்பதால் சைன் 90 இன் மதிப்பு 1 ஆகும். எனவே திருப்பு விசை எப்போதும் அதன் அதிகபட்ச மதிப்பான ஏனா-AB என்ற அளவில் நிலையாக இருக்கும். இது மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவில் அமையும். சுருள் சுழலும் போது அதனுடன் இணைக்கப்பட்ட பாஸ்பர் வெண்கலச் சுருள்வில் ஒரு எதிர் திருப்பு விசையை உருவாக்குகிறது. இது சுருள் திரும்பிய கோணத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். இதை நாம் K மற்றும் Phi கொண்டு குறிக்கிறோம். சமநிலையில் காந்த திருப்பு விசையும் சுருள்வில்லின் எதிர் திருப்பு விசையும் சமமாகும். இதிலிருந்து மின்னோட்டம் I என்பது சுழற்சி கோணம் க்கு நேர்த்தகவில் இருப்பதை நாம் அறியலாம். இதுவே அளவீட்டை எளிதாக்குகிறது. ஆர காந்த புலம் இருப்பதால் மட்டுமே நம்மால் ஒரு நேர்க்கோட்டு அளவுகோலை பயன்படுத்த முடிகிறது. அதாவது, மின்னோட்டம் இருமடங்கானால் முள் நகரும் கோணமும் சரியாக இருமடங்காகும். இது துல்லியமான அளவீட்டிற்கு வழிவகுக்கிறது. ஒரு உதாரணத்தை பார்ப்போம். சுருள்களின் எண்ணிக்கை 100, பரப்பளவு 2 செமி ஸ்கொயர், காந்தப்புலம் 0.1 டெஸ்லா மற்றும் மின்னோட்டம் 10 மில்லி ஆம்பியர் எனில் திருப்பு விசையை கணக்கிடுவோம். மதிப்புகளை பிரதியிட்டால் நமக்கு கிடைக்கும் திருப்பு விசை 2 பெருக்கல் 10 -5 நியூட்டன் மீட்டர் ஆகும். இந்த விசைதான் முள்ளை நகர்த்துகிறது. காந்தப்புலத்தின் வலிமையை இருமடங்காக உயர்த்தினால் என்னவாகும்? சூத்திரத்தின்படி திருப்பு விசையும் இருமடங்காகும். இதனால் கருவியின் உணர்திறன் அல்லது சென்சிட்டிவிட்டி அதிகரிக்கும். மின்னோட்ட உணர்திறன் என்பது ஓரலகு மின்னோட்டத்திற்கு ஏற்படும் விலகல் ஆகும். காந்தப்புலம் B அதிகமாக இருந்தால் குறைந்த மின்னோட்டத்திற்கும் அதிக விலகல் ஏற்படும். இதற்காகவே வலிமையான ஆர காந்தப்புலம் தேவைப்படுகிறது. இரும்பு உருளை காந்தப்புலக் கோடுகளை தன்பால் ஈர்த்து அவற்றை செறிவூட்டுகிறது. இது காந்தப்புலத்தின் வலிமையை அதிகரிப்பதோடு அது எப்போதும் ஆர வடிவிலேயே இருப்பதை உறுதி செய்கிறது. சுருக்கமாக, குழிந்த துருவங்கள் ஆர காந்தப்புலத்தை உருவாக்குகின்றன. இதனால் திருப்பு விசை எப்போதும் சீராக உள்ளது. இது நேர்க்கோட்டு அளவுகோலை பயன்படுத்தவும் கருவியின் துல்லியத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது. ஆய்வகங்களில் நாம் பயன்படுத்தும் கால்வனோமீட்டர்கள் இந்த தத்துவத்தின் அடிப்படையிலேயே இயங்குகின்றன. மின்னோட்டத்தின் திசையையும் அளவையும் மிகத் துல்லியமாக அறிய இதுவே சிறந்த வழியாகும். இன்று ஆர காந்தப்புலம் மற்றும் திருப்பு விசை பற்றி விரிவாக கற்றோம். அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி. இந்த காணொளி விஷன் சால் AI மூலம் உருவாக்கப்பட்டது.